திமுக பொதுக்குழு கூட்டத்திற்காக மதுரை சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரோட் ஷோ மேற்கொண்ட நிலையில் தற்போது சாலையில் நடந்து சென்று வழிநெடுகிலும் உள்ள பெண்களையும் பொதுமக்களையும் சந்தித்து தன்னுடைய கைகுலுக்கி புகைப்படங்களையும் எடுத்து வருகிறார். இது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மக்கள் தரும் பரிசுகளையும் அவர் அன்புடன் பெற்றுக்கொள்ளும் காட்சியையும் பார்த்து வருகிறோம். திமுக பொதுக்குழு கூட்டத்திற்காக மதுரை சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது சாலை மார்க்கமாக அங்கு நடந்து சென்று அங்குள்ள பொதுமக்களை சந்தித்து வருகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். அதேபோல பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் துணை பொதுச் செயலாளர்களின் எண்ணிக்கை உயர்த்த திமுக முடிவு செய்திருக்கதா தெரிவிக்கப்பட்டிருக்குது. இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்காக என்னென்ன மாதிரியான வியூகங்களை திமுக அரசு அடுத்ததா நடைமுறைப்படுத்த வாய்ப்பு இருக்குது? விவரம். வணக்கம். திமுகவினுடைய இந்த அமைப்பு ரீதியாகவே ஒவ்வொரு மாவட்டத்திலும் பொதுவாக ஒரு பதவி என்றால் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளருக்காக இணை துணை மாவட்ட செயலாளர்கள் என நியமிக்கப்படும் நிலையில் 3 பேர் நியமிக்கப்படுவார்கள். அந்த 3 பேரில் ஒரு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அந்த இடமானது போய் சேரும். அதே போல ஒரு பெண் என இந்த அடிப்படையில் இது திமுகவுடைய சட்ட திட்ட விதிகளுக்கு உட்பட்டது. ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கும் அதே போல பெண் ஒருவருக்கும் அந்த துணை செயலர் வழங்க வேண்டும் என்று விதி. அதன் அடிப்படையில் தான் திமுகவினுடைய தலைமையிலிருந்து இந்த பொறுப்பாளர்களானது பிரிக்கப்படுவார்கள். திமுகவில் தற்போது இருக்கக்கூடிய இந்த துணை பொதுச் செயலாளர்கள் முதற்கொண்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துணை செயலாளர்கள் வரை இந்த சட்டத்திட்ட விதிகளின் அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக எடுத்து வரும். ஏற்கனவே திமுகவில் 3 துணை பொதுச் செயலாளர்கள் இருந்தார்கள். அவர்களில் கூடுதலாக கடந்த பொதுக்குழு சென்னையில் நடந்த அந்த பொதுக்குழுவில் கூடுதலாக 2 பொதுச் செயலாளர்கள் நியமிக்கப்பட்டதன் அடிப்படையில் தான் ராசா அவர்களையும் அதே போல கனிமொழி அவர்களையும் கூடுதலாக துணை பொதுச் செயலாளராக நியமித்தார்கள். அதன் அடிப்படையில் தற்போது 5 துணை பொதுச் செயலாளர்கள் திமுகவில் இருக்கும் நிலையில் தற்போது நாளை தினம் நடக்கும் இந்த பொதுக்கூட்டத்தில் கூடுதலாக 2 பேர், ஒரு பெண் ஒரு இளைஞர் என கூடுதலாக 7 பேர் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்படி அந்த சட்டத்திட்ட விதி மாற்றப்படும். திமுகவிலேயே எந்த ஒரு உள்கட்டமைப்பு பதவிகளை கொடுத்தாலும் கூட இல்ல பதவிகளை உருவாக்கினாலும் தொடர்ச்சியாக பொதுக்குழுவில் வைத்துதான் அந்த பதவியானது உருவாக்கப்படும். ஏற்கனவே திமுகவினுடைய செயல் தலைவராக இருந்த தற்போது திமுகவின் தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் செயல் தலைவராக பொறுப்பேற்ற போதும் பொதுக்குழுவில் இந்த தீர்மானம் முன்மொழியப்பட்டு அதன் அடிப்படையில் சட்டத்திட்ட விதிகள் மாற்றப்பட்டு அதன் அடிப்படையில் தான் அவர் செயல் தலைவராக கொண்டு வந்தார். அதற்கு முன்னதாக திமுகவில் செயல் தலைவர் என்ற ஒரு பொறுப்பே கிடையாது. திமுகவில் தலைவராக பொறுப்பேற்ற திரு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் இருந்தபோது கூட சட்டத்திட்ட விதி மாற்றப்பட்டு அதன் அடிப்படையில் தான் அவர் தலைவராக தேர்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே ஒவ்வொரு இந்த முக்கியமான பதவிகளின் போதும் திமுகவினுடைய சட்டத்திட்ட விதிகளை மாற்றி அமைத்துதான் அந்த புதிய பதவிகள் உருவாக்கப்படும். ஏற்கனவே தற்போது 5 பதவிகள் 5 துணை பொதுச் செயலாளர் பதவிகள் இருக்கும் நிலையில் அதை கூடுதலாக 2 பதவிகள் உருவாக்கப்பட்டதால் நாளைய தினம் புதிய 2 துணை பொதுச் செயலாளர்கள் திமுக சார்பில் அறிவுறுத்தப்பட இருக்கிறார்கள். அதில் ஒரு இளைஞருக்கும் ஒரு பெண் ஒருவருக்கும் இந்த பொறுப்பானது வழங்கப்படும். மேலும் பல மாவட்டங்களில் மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தேர்தலும் உள்கட்சி தேர்தல் என்ற அடிப்படையில் தான் அவர்களுக்கு அந்த மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்படும். மாவட்ட பொறுப்பாளராக தலைமை அறிவுறுத்தினாலும் கூட ஒவ்வொரு தேர்தலும் உள்கட்டமைப்பின் அடிப்படையில் ஒரு தேர்தல் நடத்தி அந்த தேர்தல் மூலமாக தான் பொதுக்குழு வைத்து அந்த பொதுச் செயலாளர்கள் அதன் பின்னதாக அறிவிக்கப்படுவார்கள். அதன் அடிப்படையிலே நாளைய தினம் இந்த உள்கட்சி தொடர்பாக திமுகவினுடைய இந்த உள்கட்சி தொடர்பாக அறிவிப்பும் வைக்கப்படும். தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தல் படி ஒவ்வொரு செயற்குழு மற்றும் பொதுக்குழு நடந்தாலும் கூட புதிய பொறுப்பாளர்கள் மற்றும் புதிய பதவிகள் அறிவுறுத்தும்படி தேர்தல் ஆணையத்தின் அந்த அறிவுறுத்தலின்படி இத்தகைய பொதுக்குழு மூலமாக அந்த பதவிகள் உருவாக்கப்படும். மேலும் பொறுப்பாளர்கள் செயலாளர்களாக அறிவிக்கப்படுவார்கள். அதன் அடிப்படையில் தான் நாளைய தினம் இந்த நடைபெற இருக்கக்கூடிய இந்த பொதுக்குழுவில் புதிய பொறுப்பாளர்களும் அறிவிக்கப்பட இருக்கிறார்கள். மேலும் திமுகவில் தற்போது இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கை 68ஆக இருக்கிறது. அதை கூடுதலாகவும் தற்போது திட்டமிட்டிருக்கிறது. தமிழகத்தில் அதிமுகவில் தான் அதிக மாவட்ட செயலாளர்கள் 82 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். பல இடங்களில் அதாவது 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்டம், 5 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்டம், 3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்டம், 4 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்டம் என பல வடிவங்களில்
சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கியவாறு மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு அதற்கு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே நாளைய தினம் கூடுதலாக மாவட்டங்களை உருவாக்க திமுக தற்போது திட்டமிட்டிருப்பதாக தகவல் வருகிறது. அதிகார பரவல் என்ற அடிப்படையில் கூடுதலாக மாவட்ட செயலர்களை நியமித்தால்தான் அந்த அதிகார குறைப்பு மட்டுமல்ல, பரவலாக்கப்பட்ட அதிகாரம் என்ற அடிப்படையில் கூடுதலாக பல மாவட்டங்களில் புதிய மாவட்ட செயலர்களும் இருப்பார்கள். அது மட்டுமல்ல, ஏற்கனவே தற்போது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு குழு, அந்த குழுவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நேரு, பாரதி, தங்கம் தென்னரசு உள்ளிட்ட அடங்கிய அந்த குழுவானது தற்போது மாவட்டங்கள் இருக்கக்கூடிய ஒன்றியங்களை பிரிக்கும் வகையிலும் மேலும் கூடுதலாக ஒன்றியங்களை அமைக்கும் வகையிலும் அந்த பணிகளை தற்போது நடைபெற்று வருகின்றன. தேர்தலுக்கு முன்னதாக முன்கூட்டியே கூடுதல் பொறுப்பாளர்கள் நியமிக்கும் வகையில்தான் இந்த குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவின் மூலியமாக கூடுதலாக புதிய ஒன்றியங்கள் ராணிப்பேட்டை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் புதிய ஒன்றியங்கள் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, தமிழகம் முழுக்க அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய 68 மாவட்டங்களிலும் கூடுதல் ஒன்றியங்கள் நியமிக்கப்பட திமுக தலைமை முடிவெடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த கூடுதல் ஒன்றியங்களும் அமைக்கப்பட இருக்கிறார்கள். அதன் அடிப்படையே நாளைய தினம் சட்டத்திட்ட விதிகள் கூடுதலாக முன்னிறுத்தப்பட்டு அதற்கான விதி மாற்றங்களும் பொதுக்குழுவில் முன்வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர்கள் நடந்து சென்று மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களை சந்தித்து வருகிறார். மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் திரண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக தற்போது முதலமைச்சர்கள் பல இடங்களில், குறிப்பாக மதுரை முழுக்க பல இடங்களில் பொதுமக்களை சந்தித்து வாகனம் மூலியமாகவும் நடந்து சென்றும் தற்போது சந்தித்து வருகிறார். அதன் அடிப்படையில் தான் பெருங்குடியில் தொடங்கி தற்போது அவனியாபுரம், வில்லிவாரம் மற்றும் ஜெயவிலாஸ் பணிமனை வழியாக ஜெயின்புரம், சேனை அழகுபுரம், ஜீவாநகர், பழங்காநத்தம் வழியாக மதுரை காலவாசல் பகுதிக்கு சென்றடையும் முதலமைச்சர்கள் அங்க இருக்கக்கூடிய பத்ராபுரம் பகுதி பொதுமக்களை நேரடியாக சென்று தொடர்ச்சியாக அவர்களுடன் பேசி மகிழ்ச்சி அடைந்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.